யாழ்ப்பாணத்து யூடியூபர் சொல்லி ஸ்டார்ட் பண்ணாலே வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு எல்லாம் மைண்டுக்கு வரேன்னு சொன்னால் என்னடா காசு அடிக்கான காய்க்க போறியா, ஏமாத்திரான காய்க்க போறியா, இல்லாட்டி அதுக்குள்ள இருக்க சண்டையை காய்க்க போறியா, அப்படியான்னு சொல்லி இல்லை அவைக்கு செப்ப பண்ணி காய்க்க போறியா, எவைக்கு செப்ப பண்ணி காய்க்க போறோம்னு சொல்லி உங்களுக்கு மைண்டில் நிறைய எண்ணங்கள் வரும். இந்த வீடியோ அது சம்பந்தமானது இல்லை. இந்த வீடியோ என்னன்னு சொன்னால் எனக்கு பிடிச்ச, இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிற எனக்கு பிடிச்ச டாப் 7, அதாவது முதல் 7 எனக்கு பிடிச்ச யாழ்ப்பாண யூடியூபர் யாருன்னு சொல்லி தான் இன்றைக்கான வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ வந்து மேக் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து. ஏன்னா எங்கட படியில் போய் நாங்களாம் கதைக்கணும், வேறு யாரும் வந்து கதைக்கிறாரு. ஸோ அதில் வந்து எனக்கு பிடிச்ச டாப் 7 யூடியூபர் வந்து யாழ்ப்பாணத்துக்கு டாப் 7 யூடியூபர் வந்து யாரான்னு சொல்லி தான் கதைக்க போகிறோம். அதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ பார்க்கறது முன்னே என்ன சேனல் பக்கம் பாருதா மொத்தம் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்க. வாங்க இன்றைக்கான வீடியோ பண்ணாங்க போ. ஓகே, 7வது இடத்துல வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பெட்ரோல் செட். ஏன்னா பெட்ரோல் செட்டு நான் வந்து நம்ம வாகனத்துக்கு பெட்ரோல் அடிக்கிற பெட்ரோல் செட்டாங்க இல்லை, பெட்ரோல் செட்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வந்து ஒரு யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பிட்ட சில படியங்கள் வந்து வச்சுக்கிறாங்க. அந்த படியங்கள் யூடியூப் சேனல் பேரே வந்து பெட்ரோல் செட் தான். ஸோ எப்படியான கண்டென்ட் வந்து போட்டுக்கொண்டு இருக்கணும்னு சொன்னால், உதாரணமாக சொல்ல சொன்னால் இந்தியாவில் கோபி சுதாரை பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு ஃபன் எலமெண்ட்டாக வந்து ஒரு நகைச்சுவைத்தனமாக வந்து நிறைய வீடியோ வந்து ஸ்கூப் பண்ணி வந்து போட்டுருக்காங்க. ஸோ அப்படி அந்த ஒரு பாணியில் வந்து இந்த பெட்ரோல் செட் யூடியூப் சேனல் படியங்களும் வந்து வீடியோ வந்து போட்டுருக்கிறோம். தம்பி இது இல்ல மேல அந்த கூச்சில எல்லாம் படம் எல்லாம் ஒட்டி எல்லாம் கஸ்டமர்ஸுக்கான இல்லதான். சரி அங்க வா, அந்த செட் எல்லாம் சரி. தம்பி உங்களுக்கு ஒரு கடை ஒன்று தர போறேன். கிக்கர் இல்லையாப்பா இந்த பைக்? சாஃப்ட்வேர் இல்லையா? இந்த சாந்தியா வந்தோன்னு நான் எல்லாம் கலட்டணும். ஏன் கலட்டணும்? இப்போ நிக்கிற வேலைக்கு எவ்வளவு முடியும் கார்பரேட் எல்லாம் கிளீன் பண்ண 5 மணி தியாலம் போட்டு தடாய்க்க நிக்கிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயம் இருக்குது, அதாவது யதார்த்தமான விஷயங்கள். இப்போ எங்கட உறவு சார்ந்த விஷயங்கள், மாமான்னு சொல்லி ஆடுற பேர் வந்து அந்த வெளிநாட்டு மாமாடு, அப்படி நிறைய கண்டென்ட், நிறைய ஃபன்னான வந்து விஷயங்கள் வந்து அவங்க வீடியோ வந்து எடுத்து வந்து போட்டு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அதில் வந்து இருக்கிற படியங்கிற கதை என்னென்ன பேச்சுனா வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட செட்டப் படியங்க கதைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் படியும், எங்களை யாழ்ப்பாண படியங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்கள் எப்படி கதைப்போமோ அதே மாதிரி தான் வந்து கதைக்கிற படியும். எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, யூடியூப் பார்க்குற ஃபீலே வந்து வராது. அது வந்து எங்களை பொடியங்கிற கதைக்கிறாங்க, நாங்கள் கேட்டு வந்துருக்க ஃபீல்மே தான் எங்களுக்கு இருக்குமே ஒழியும். அவ்வளோ ஒரு ஃபன் எலமெண்ட்டாக ஜாலியாக வந்து இந்த வீடியோ வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னே முதலமைச்சர் இந்த ஆஃப்டர் கோவிட்டுக்கு பிறகு வந்து நிறைய வியூஸ் வந்து இப்போ நிறைய ரீச் வந்து பெற்றுக்கொண்டு வந்தேன். ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து இந்த ரீச் வந்து அவ்வளோ பெருசாக வந்து போகலை. அது ஏன்னு சொல்லி எனக்கு வந்து தெரியல. ஆனால் கண்டென்ட் வந்து உண்மையாக இப்போ கூட திறமாத்தான் வந்து கொடுத்து நினைக்கிறேன். அது நீங்கள் இப்போயும் கூட போய் பார்த்துக்கொள்ளலாம். பெட்ரோல் ஷேர் நடிச்சிங்கன்னு சொன்னால் அதில் யூடியூபில் வந்து வரும் நிறைய ஃபன்னான வீடியோ வந்து போட்டு நினைக்கிறோம். தயவுசெய்து பார்த்தாங்க வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்து ஃபன் பண்ணுங்க. பெட்ரோல் ஷேர் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 22,900 சப்ஸ்கிரைபரோட என்ட்ரி லிஸ்ட்டில் 7வது இடத்துல வந்து இருக்குது. 6வது இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் ப்ளாகை பற்றி சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். வந்து நாங்கள் கனடாவிலேருந்து ஒரு அண்ணா சுத்த தமிழில் ஒருத்தர் சொல்ல மாட்டோம். துறைமுகத்துலேருந்து கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் இருக்கு. கீழே போதா கடற்கரை நோக்கி நேரத்தை பார்க்கணும். பெத்தனை மணி உண்மையா நடக்கிற விஷயத்தை காலமே 6 மணி நாங்கள் காட்சி கொண்டு நிச்சயமாக. ஸோ சமீப காலத்தில் கூட கனடாவுக்கு வந்து வந்திருந்தவர். ஸோ அப்படி வந்த இடத்துல நான் வந்து சந்திக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு சில பேர் கேனங்கனால எனக்கு வந்து டைம் செட் ஆகலை. அதை விட வந்து டொரண்டோக்கு நான் இருக்கு வந்து மொன்ட்ரியல். ஸோ வந்து மீட் பண்ணிலாம் போச்சு, அதெல்லாம் வேறு விஷயங்கள். ஆனால் உண்மையாக ஒரு நல்ல மனிதர் நல்ல யூடியூபர். ஸோ இலங்கையில் வந்து எப்படி ஒரு யூடியூப் கண்டென்ட் வந்து எந்த ஒரு பாணியில் வந்து போட்டாரோ அதே பாணியில் அதே ஸ்டைல் மாதிரி வந்து கனடாவிலையும் வந்து வீடியோ வந்து பதிவிட்டு இருந்தவர். ஒரு நல்ல யூடியூபர்னு சொல்ல விட உண்மையாக நல்ல மனிதர். எனக்கு ஒரு நல்ல நண்பர். அவர் வந்து பெருசாக நாம அந்த நிறைய விஷயம் வந்து காட்சிக்கணும். உண்மையாகவே நல்ல ஒரு யூடியூபர், நல்ல ஒரு மனிதர். அதை விட வ்ளாக் சேனலை விட அது வந்து சுதர்ஷன் டெக்னு சொல்லி வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதை வந்து டெக் சம்பந்தமாக நிறைய வீடியோ வந்து பதிவிட்டு வந்து இருக்கு. ஸோ யாழ்ப்பாணத்தில் அப்படி டெக் சம்பந்தமாக வீடியோ வந்து போடுறோன்னு சொல்றது மிக சொற்பமான ஆகலாம் வந்து பதிவு செய்கிறவங்க. ஸோ அப்படி பார்க்க வந்து யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு வந்து சுதர்ஷன் டெக்னு சொல்லி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எனக்கு தெரிஞ்ச டெக்னாலஜி சம்பந்த விஷயங்கள் வந்து அதில் வீடியோ வந்து போட்டு வந்து உண்மையாகவே பாராட்டத்தக்க விஷயம். எண்டர் லிஸ்ட்ல சுதர்ஷனுக்கு வந்து 49,800 சப்ஸ்கிரைபரோட வந்து சுதர்ஷன் ப்ளாக் வந்து 6வது இடத்துல வந்து இருக்கிறார். 5வது இடம் வந்து யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா அலஸ்டின் ரோக். அலஸ்டின் தான் வந்து அவருடைய பேர். அலஸ்டின் ரோக்னு சொல்றது அவருடைய யூடியூப் சேனல் நேம் வந்து. இந்த பழைய கிழவிக்கு பல்லு கட்டுற வேலைகள் எல்லாம் தொடங்க வீடு வந்து இப்ப நீங்க யாழ்ப்பாணம் பெற நேரம் எங்கட கையால செய்து எடுத்தா தான் அதுக்கு உயிர் கொடுக்கணும். ஆளுகுடை வீதி என்ற பகுதியில் நினைக்கிறேன் டஸ்டா தான் இருக்கு. இது எல்லாத்தையும் இந்த வீடு வந்து இப்ப நீங்க யாழ்ப்பாணம் பெற நேரம் கிடைக்கல ஏதாவது சமாளிப்போம்.
அவர்கிட்ட யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து அவர் வந்து யூடியூப் ரொம்ப வந்து பிடிக்கும். ஏன்னு சொன்னா அவர்கிட்ட யூடியூப்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு யூடியூப் ஆகிற ஃபீலே வந்து வராது. அவர் வந்து காய்ச்சோன்னு இருக்க, நாங்க வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர்கிட்ட கதை வந்து அப்படி யதார்த்தமா வந்து இருக்கும். யூடியூப் வீடியோ காண்டியோ இல்லை கண்டென்ட் காண்டியோ வந்து நடிச்சு கதைக்கிற மாதிரியோ இல்லாட்டி தன்னை வெறுத்து கதைக்கிற மாதிரியே இருக்காது. அவர் பாட்டுக்கு கேமரா ஆன் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு வச்சுட்டு இருப்பார். வீடியோ தண்டவாளெலாம் போய்க்கொண்டு இருக்க மாதிரி இருக்கும். எங்களுக்கு ஏதோ வந்து நாங்கள் லைவாக பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அவர்கிட்ட வீடியோ பார்த்தா இருக்கும். உண்மையாக வந்து நல்ல ஃபன்னாக இருக்கும். நல்ல ஒரு மனிதர். அதை விட நானுமே பர்சனலாக வந்து வேண்டிய விஷயம் வந்து காய்ச்சிக்கணும். உண்மையாக நல்ல ஒரு மனிதர், நல்ல ஒரு யூடியூபரும் கூட. ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய வீடியோ வந்து யூடியூப் சேனலில் போயிருக்கு. அதே ஆரம்ப காலம் தொட்டு இந்த காலம் மட்டும் இந்த கண்டென்ட் தான் சொன்னால் அந்த கண்டென்ட் மாறாமல் அதே ஒரு பாணியில் வந்து பயணிச்சு கொண்டிருக்கிறாங்க வந்து உண்மையாக சிறந்த யூடியூபர் சொல்லலாம். ஸோ அப்படி அலஸ்டின் நாம் வந்து அந்த ஒரு பாணிலேருந்து இந்த மட்டும் அதே மாதிரி வந்து பயணிச்சு கொண்டே இருக்கார். ஸோ எந்த லிஸ்ட்டில் அலஸ்டின் அண்ணாக்கு வந்து 5வது இடம் வந்து 76,700 சப்ஸ்கிரைபரோட அலஸ்டின் ப்ரோக் யூடியூப் சேனல் எந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல வந்து இருக்கு. 4வது இடம் வந்து யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் ஜெஃப்னா சுதன். ஜெஃப்னா சுதனை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். யாழ்ப்பாணத்தில் ஓஜி யூடியூபர், அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்போ அந்த யூடியூப் கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சதோ அந்த காலம் தொட்டி இருக்கிற ஒரு யூடியூபர் சொல்லி கேட்டீங்கன்னா ஜெஃப்னா சுதனும் அதில் ஒரு ஆள். வெளியால் இருந்ததை விட இப்போ உள்ளுக்கு வந்த பிறகு நல்லா குளிர்மையாக இருக்குது. இடத்துல நிற்குது பார்த்து தான் போகணும். இங்கே பாருங்க என்ன வேகத்தில் ஓடுது. வெளியால் இருந்தோம் என்ன இது எல்லாம் முறுக்கிதோ. பாருங்க நிறைய கண்டென்ட் நிறைய விஷயங்கள் வந்து போட்டிருப்பாரு. குறிப்பா பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வந்து சுத்திட்டார், இலங்கையை வந்து சுத்திட்டார், வேற ஒரு நாடுகளுக்கு வந்து ஆள் போயிட்டார். ஆனால் அந்த வீடியோல அவர் மட்டும்தான் இருக்காரு. வீடியோ எடுக்கிறதும் அவர் தான், போறதும் அவர் தான், கதைக்கிறதும் அவர் தான். அவர் மட்டும் தான் அந்த வீடியோ இருப்பார். ஸோ அப்படி எல்லா இடமும் ஆள் வந்து சுத்திட்டு. ஆனா எனக்கு மிக பிடிச்சமான விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ஒரு என்ன சொல்றது இந்த கிராம வாசம் மாறாம வந்து ஆள் வந்து அந்த கதையை பிடிச்சது அந்த கிராம வாசம் வந்து அப்படியே தெரியும். ஸோ அப்படித்தான் போய் யாழ்ப்பாணத்தையும் கதைப்பார், அதே பாசை தான் போய் போற இடங்களே வந்து கதைப்பார். ஸோ அப்படி ஒரு மிக அருமையான யூடியூபரா வந்து ஜெஃப்னா சுதன். ஆள் சுத்துற மாதிரி இருக்கும், வீடியோ போற மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா ஆள் கன்வெகேஷன் முடிஞ்சு வீடியோ ஓடிச்சு. ஸோ அப்படி ஒரு ஆளை பற்றி புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான தான் வந்து ஜெஃப்னா சுதன். ஓஜி யாழ்ப்பாணத்துல ஓஜி யூடியூபர், மிக பழமையான யூடியூபர் சொல்லி லிஸ்ட் எடுத்தா அதுல ஜெஃப்னா சுதனுக்கு வந்து கட்டாயம் மறுக்க முடியாத இடம் வந்து கட்டாயமே இருக்கும். எந்த லிஸ்ட்ல ஜெஃப்னா சுதன் வந்து 4வது இடத்துல இருக்கார். கிட்டத்தட்ட 1,78,000 சப்ஸ்கிரைபரோட ஜெஃப்னா சுதன் எந்த லிஸ்ட்ல 4வது இடத்துல வந்து இருக்கு. நாங்க இப்போ ஒரு வழியா வந்து டாப் 3க்கு வந்துட்டோம். இந்த டாப் 3 வந்து எனக்கு உண்மையாவே 3 வந்து பிடிச்சாங்க. அதில் யார ஃபர்ஸ்ட்ல போகிறது, யார செகண்ட்ல போகிறது, யார தேர்ட்ல போகிறதுமே வந்து நிறைய குழப்பம் வந்து எனக்குள்ளே இருந்தது. அப்படி இருந்து நான் வந்து 3 பேர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 3வது இடத்துல வந்து யாரை பார்க்க போனோம்னு சொன்னா தமிழ் ப்ரோஸ். 3வது இடம் வந்து நான் வந்து தமிழ் ப்ரோஸ் கொடுக்குறேன். தமிழ் ப்ரோஸை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியாததுக்கு இப்போ சமீப காலமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி நம்புறேன். உண்மையாவே ஒரு மிகச்சிறந்த யூடியூபர், என்ன பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த யூடியூபர். இங்கே சாப்பிட்றதால வீட்டை எல்லாரும் அப்படி சும்மா இருக்கிறீங்களோ. நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் பாத்தீங்கன்னு சொன்னா காலமையை விட மக்க போகணும்னு சொல்லி தான் காட்ட போறேன். அம்மா சமைச்சு தருவாதான் ஒன் பண்ணிட்டேன் இல்ல நடுக்கிறது இளம் சமுதாயத்துக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து தகவல் சொல்லிக்கிறேன். எப்படின்னு சொன்னா இந்த காலத்துல வந்து எங்களோட உடம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பாக உடம்ப வந்து மெயின்டைன் பண்ண சொல்றது மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் அப்படி, நாங்கள் செய்யற வேலையில் அப்படி. ஸோ உடம்ப வந்து ஒரு கட்டுக்கோப்பா வச்சுக்கிற சொல்றது மிக முக்கியமான விஷயம். அதை வந்து யாழ்ப்பாணத்து இளைஞர் மத்தியில வந்து விதைச்சவரான்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னா உண்மையா தான் போசா அந்த உடம்பு குறைக்கிற ஜேர்னி எல்லாம் வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கும். அதை விட வந்து நடப்பயணம் வந்து இலங்கையை சுற்றி வந்து 25 மாவட்டத்துக்கு வந்து போய் நடப்பயணமா வந்து சுற்றி வந்து ஒரு சாதனையை வந்து படிச்சிருந்தார். ஸோ அப்படி ஒரு சாதனை யாழ்ப்பாணத்தில் வந்து யாருமே வந்து அப்பைக்கு வந்து செய்யலை. செஞ்சேன்னு சொன்னால் உண்மையாவே தமிழ் ப்ரோஸ் மட்டும் தான். ஸோ இப்போ அந்த காலத்தில் பார்க்கணும்னு சொன்னால் தமிழ் ஒரு கடையுமே ஆரம்பிக்க போறான்னு சொல்லி நான் வந்து கேள்விப்படுறேன். அப்படியே நான் வந்து உண்மையாக காய்ச்சிக்கிறேன். நினைப்பட்ட மூலியம் வந்து நான் வந்து இந்த விஷயம் விட காய்ச்சிக்கிறேன். உண்மையாக நல்ல ஒரு மனிதன், நல்ல ஒரு யூடியூபரும் கூட, மிகச்சிறந்த யூடியூபர். இவருமே ஒரு ஓஜி யூடியூபர்னு சொன்னா யாழ்ப்பாணத்தில் ஓஜி யூடியூபர் சொன்னா இவரும் அந்த கட்டாயம் தவிர்க்க முடியாத வந்து இருப்பார். எந்த லிஸ்ட்ல தமிழ் ப்ரோஸ்க்கு வந்து 3வது இடம் கொடுத்துருக்கேன். 1,53,000 பேரோட சப்ஸ்கிரைபரோட தமிழ் ப்ரோஸ் எந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல வந்து இருக்கு. 2வது இடம் வந்து யாருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா KS சங்கர். நீங்க சொன்னா KDH ஹைரோஃப். இங்க வந்தீங்கன்னு சொன்னா வெளிநாடு சாக்லேட் சகலமே இருக்கு. என்ன சீட் பெல்ட் இருக்கு. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர். இல்ல கண்ணு கூட நான் எல்லாம் தெரியணும். லோகோக்கு மேல அப்படி அது அப்படியே இருக்குந்தா லூசா இருக்கு பேக். ஸோ KS சங்கரை வந்து யாழ்ப்பாண யூடியூபர் சொல்லி ஒரு பேர் எடுத்தாலே KS சங்கர் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து முன்னுக்கு வரும். ஏன்னு சொன்னா யாழ்ப்பாண யூடியூப் வீடியோ பாக்குற மக்கள் மத்தியில சங்கரை வந்து செய்ய ஆக்களை வந்து இருக்க மாட்டோம். எல்லாருக்கும் வந்து சங்கம் வந்து தெரியும். ஏன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல யூடியூபர்னு சொன்னாலே ஸ்டார்ட் பண்ணதை விட சில சங்கனோட சொல்லலாம். ஏன்னு சொன்னா
அப்போ வந்து எங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி நான் முதல்ல அந்த சுதந்திரம் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து யூடியூப் பற்றி ஐடியா வந்து இல்லை. ஸோ அந்த ஒரு காலத்தில் கேஎஸ் சங்கர் வந்து யூடியூப்னு சொன்னால் என்ன, யூடியூப் நாங்கள் அப்படி வீடியோ போடலாம்னு சொல்லி அப்பயே வந்து ஸ்டார்ட் பண்ண தான் வந்து கேஎஸ் சங்கர். ஸோ அதுக்கு முதல்ல கேஎஸ் சங்கர் யூடியூப் சேனல் பேர் வந்து லொக்கேஷன் டாட்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். முந்தி நான் பார்க்க லொக்கேஷன் டாட்னு சொல்லி தான் அவர் வந்து யூடியூப் வந்து வீடியோ போட வந்தார். அவருடைய முதல் வீடியோ நான் நினைக்கிறேன் இந்த பண்ணை வீடியோ நினைக்கிறேன். பண்ணையில் யாழ்ப்பாணம் பண்ணையில் போய் ஆள் கெட்ஃபோன் எங்கொழி கொண்டு இப்படி காய்ச்சி ஒரு வெள்ளக்காணியம் வந்து ஒரு பெட்டி மேலே எடுத்து ஒரு வீடியோ போட்டுருப்பாங்க நம்புறேன். அதான் அவர்கிட்ட முதல் வீடியோ இருக்குன்னு சொல்லி நம்புறேன். அப்படியே ஞாபகம் இல்லை, ஏன்னா நான் கனகாலமாக வந்து அவர்கிட்ட வீடியோ வந்து பார்த்துருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து லிஸ்ட் எடுத்தா சங்கராம் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்துருக்கு. ஆனால் எந்த லிஸ்ட்ல வந்து சங்கம் வந்து செகண்ட் பிளேஸ் இருக்கு. அதுக்கான காரணம் நான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து சொல்றேன். அப்படி யாழ்ப்பாண யூடியூபர், யாழ்ப்பாணத்தை யூடியூப் சேனல் ஆக்கணும்னு சொன்னாலே எங்கள் மத்தியில் முன்னுக்கு வர ஆளை வந்து கேஎஸ் சங்கரன். சமீப காலத்தில் வந்து திருமண பந்தத்துலேயும் வந்து இணைஞ்சவர். ஸோ வாழ்த்துக்கள். நான் வந்து நேராக வந்து அவரோட கதைக்க சான்ஸ் வந்து இனிமேல் கிடைக்கல. ஃபோன்லேயும் கூட அவரோட காய்ச்ச சான்ஸ் வந்து இனிமேல் வந்து கிடைக்கல. கட்டாயம் வந்து அவரோட காய்ச்சி நான் ஸ்ரீலங்கா போனதை வந்து அவரோட கட்டாயம் ஒரு வீடியோ வந்து நான் வந்து பங்குறோன்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ கேஎஸ் சங்க சேனல் எந்த யூடியூப் சேனல் லிஸ்ட்டில் வந்து 1,77,000 சப்ஸ்கிரைபரோட 2வது வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு எல்லாம் ஆர்வமாக இருக்கும், யாரா அந்த மூலம், யாரா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், யார் அந்த ஃபர்ஸ்ட் யாழ்ப்பாண யூடியூபர்னு சொல்லி கேட்டீங்க சொன்னா கஜன் வ்ளாக்ஸ். ஸோ கஜன் வ்ளாக்ஸை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சுக்கும், சில பேருக்கும் தெரியாம இருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் உள்ள வேறு வேறு கோயில்கள் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்து கொள்ளக்கூடியமா. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பெண்களுக்கான வேலைகள் என்னன்னு சொல்லி கேட்டேன்னா அது வெளியில் போகலாம்னு பார்க்குறேன். ஹவு டு யூ கால் திஸ் ஒன்? குரூப் ட்ரிப் தான் எங்களோட ஹாஸ்டலில் இருந்தது. கிராமம் தான் இந்த இடத்துலையே இருக்குதா. பிரம்மாவா இல்லாட்டிக்கு புத்தரான்னு சொல்லி இப்போ வரைக்குமே கேள்வி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் யூடியூப் கண்டென்ட் வந்து என்ன தேவையோ அதை மக்களுக்கு எப்படியான முறையில் வந்து வெளிப்படுத்தணுமோ அதை வந்து மிகச்சிறந்த முறை செய்கிற யூடியூப் வந்து யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து கயன் ப்ளாக் தான். அதில் வந்து எந்த விதமாக இருக்கிறதுக்கு வந்து எனக்கு விடாமல் இல்லையேன்னு சொன்னால் இது வந்து என்ன பர்சனல் கருத்து. நான் ஒரு யூடியூப் சேனல் பார்க்கணும்னு சொன்னால் அதில் கயன் ப்ளாக் யூடியூப் சேனல் வந்து நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து கற்றுக்கொடுறேன், நிறைய விஷயத்தை வந்து நான் வந்து பார்க்கணும். ஆளை பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா வந்து யாழ்ப்பாணத்தை நினைப்பார், அடுத்த பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நினைப்பார், அடுத்த வந்து ஆப்பிரிக்கா நினைப்பார், அடுத்த வந்து உகாண்டா நினைப்பார். அப்படி மாற்றி ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு நாட்டில் வந்து ஆள் நிற்பார். முந்தையெல்லாம் வந்து நான் ஒரு வீடியோ பார்த்தேன். நான் வந்து உகாண்டாவுக்கு போய் அந்த பழங்குடி மக்கள் எல்லாம் வந்து கண்டு நிறைய வீடியோ எல்லாம் வந்து போட்டு அந்த வீடியோ கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் வியூஸுக்குலாம் அந்த வீடியோ வந்து போயிருந்தது. அப்படி ஒரு யூடியூப்புக்கு என்ன தேவையோ, ஒரு கண்டென்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த கண்டென்ட்டாக வந்து சிறந்த முறையில் கொடுக்குற வந்து உண்மையாக கயன் ப்ளாக்ஸ்க்கு வந்து இடமே இல்லை. ஸோ அப்படி ஒரு வேற லெவல் யூடியூபராக வந்து கஜன் வ்ளாக்ஸ். நிறைய பேர் வந்து யாழ்ப்பாணத்தை யூடியூப் செஞ்சாலும் ஒரு சில பேர் யூடியூப் சேனலாம் வந்து ஒரு யூனிக்னஸாக இருக்கும், அவருடைய கண்டென்ட் வந்து ஒரு யூனிக்னஸாக இருக்கும். ஸோ அப்படி எல்லா நாட்டிலையும் வந்து சரி, இப்போ கனடாவிலே இருந்தும் சரி, இந்தியாவிலே இருந்து கூட சரி, இலங்கையில் இருந்தும் சரி, எவ்வளோ யூடியூப் சேனல் வந்து செஞ்சாலும் ஒரு சில பேர்ட்ட கண்டென்ட் தான் வந்து ஒரு யூனிக்னஸாக இருக்குது. மற்ற கண்டென்ட் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இவற்றை கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே வேற லெவல். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இவ்வளோ உலகம் சுற்றி வந்து இவ்வளோ கண்டென்ட் வந்து எங்களோட மக்களுக்கு, ஈழ மக்களுக்கு வந்து தெரிவிக்கணும்னு சொன்னால் உண்மையாகவே கயன் வ்ளாக்ஸ் ஒரு சல்யூட். கயன் வ்ளாக் யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட 1,44,000 சப்ஸ்கிரைபரோட எந்த லிஸ்ட்டில் வந்து முதலிடத்தில் வந்து இருக்கு. இது வந்து எந்த ஒரு டாப் 7 லிஸ்டான, இது வந்து ஆளுக்கு ஆள் வந்து மாறுபடும். இது வந்து எந்த ஒரு பர்சனல் டாப் 7 லிஸ்டாக வந்து இந்த லிஸ்ட். இதில் ஒரு சில யூடியூப் நீங்கள் நினைச்சாக்க ஒரு சில யூடியூப் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து இருப்பினும் இல்லை ஒரு சில யூடியூப் இந்த லிஸ்ட்லேயே வந்து வந்தே இருக்க மாட்டோம். இந்த லிஸ்ட் வந்து நான் வந்து எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் யூடியூபர் அது கொடுக்குற கண்டென்ட் அதை வச்சு தான் நான் அந்த யூடியூப் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணாலே ஒழிய இது வந்து இந்த பர்சனல் ஃபேவரட் வந்து இல்லை. எனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை கொடுக்குறார்கள், எனக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணார்கள் தான் நான் இந்த டாப் 7 லிஸ்ட்டில் எடுத்தேன். ஒரு சில வந்து இந்த யூடியூப் லிஸ்ட்டில் வந்து இடமே போட்டிருக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் யூடியூபர்னு சொன்னால் ஒரு கண்டென்ட்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த கண்டென்ட்டை வந்து கொடுக்குறதா வந்து யூடியூபர். அதை விட்டுட்டு சில விஷயங்களை நான் இல்லை கதைக்கக்கூடாது, ஆனால் கதைக்க கடமை பண்ணுங்க. அதை விட்டு யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தா இப்போ கேமரா எடுத்தோன்னு யூடியூபர் சொல்லி வந்தாலே வந்து ஜனம் எல்லாம் தெரிவிச்சு விடும். ஐயோ உங்களோட கஷ்டம் சொன்னால் காசு வருமானு சொல்லி ஜனம் எல்லாம் வந்து ஓடி போய் அந்த ஒரு நிலைமை வந்து ஆக்கிட்டாங்க யூடியூப் சேனல். யூடியூப் வந்து நிலைமையே நான் முதல்ல பேர்லாம் சொல்லி ஆக்கலாம் வந்து சொல்ல விரும்பல. நிறைய பேர் வந்து அப்படித்தான் செய்யணும். யூடியூப்பை வந்து யூடியூப்பை கண்டென்ட்டாக வந்துச்சு தான் அந்த கண்டென்ட்டுக்குரிய மாதிரியாக இருக்குது. மற்ற கண்டென்ட் இதில் வந்து கண்டென்ட்னா அது வந்து யூடியூப்னு சொல்லி அர்த்தமே வந்து அதில் இல்லை. நீங்கள் வந்து வேறு ஏதாவது பேர் வந்து வச்சுக்கொள்ளலாம். கண்டென்ட்டை யூடியூப்பில் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து யூடியூபர். மற்ற வேண்டிய கண்டென்ட்டை இல்லை மற்ற வேண்டிய ஒரு வறுமையை கண்டென்ட் ஆகி அதை வந்து யூடியூப்பில் கொடுத்தா அதுக்கு பேர் வந்து வேறு. அவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து நன்றி. நாளைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அது மட்டும் பாய்.
dinner